காலபுருஷனுக்கு முதல் வீடான மேச ராசியை பற்றி பார்ப்போங்க. பொதுவாக இந்த மேச ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற வீடு. மேச ராசி அதோட உருவம் ஆடு. சரிங்களா? மேசராசியுடைய தன்மை ஆடு. ஆடோட குணாதிசயம் எப்படி இருக்குமோ அதுதான் இந்த மேசராசியில் யார் பிறந்தாலும் அதோட தன்மை ஒத்து வரும். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடுங்கிற விலங்கு கூட்டத்தோடையே வாழக்கூடிய ஒரு விலங்கு. சரிங்களா? அதே மாதிரி தைரியமாக எதுவாக இருந்தாலும் தொடங்கிடும், ஆனால் அதுக்கு முடிவு தெரியாது. அப்படிப்பட்டது தான் இந்த மேசராசி. மேசராசி தைரியசாலிகள், அதே நேரத்தில் விவேகமற்றவர்கள். மேசராசிக்கு சரியான துணை அமைந்தால் மேசராசி பெயர் சொல்லும் அளவுக்கு பெயர் எடுக்கக்கூடிய ராசி. தன் கோபத்தாலையும் தன்னோட முன்னெச்சரிக்கை இல்லாத முடிவுகளாலும் சில நேரங்கள் பாதிக்கப்படும். அதனால இவங்க கூடுமான வரைக்கும் இந்த மேசராசியை சேர்ந்தவங்க கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் வாழ பழகி கொள்ளணும். செவ்வாய் ஆதிக்கம் பெற்றிருக்கிறதுனால எதுலேயும் முதன்மையாக இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. சரிங்களா? அங்கே சூரிய பகவான் வேற உச்சமாக இருக்கிறதுனால இவங்க புகழ்ந்தாலும் அதுவே இவங்களுக்கு ஒரு பலவீனமாகவும் மாறிடும். அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வீரம், தைரியம் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லக்கூடிய ராசி தான் இந்த மேசராசி. ஆனால் விவேகம் இல்லைன்னா நம்ம நடுவில் போய் மாட்டிக்குவாங்க. அதனால மேசராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடித்தால் மிகவும் நல்லது. வாழ்க்கையில் பெரிய அளவு முன்னேற்றம் அடைவார்கள். இவங்களுக்கு வாழ்க்கை துணை சரியாக அமைஞ்சிருச்சுன்னா இவங்களோட வளர்ச்சியை யாராலையும்